ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் வந்து டே 31 ப்ரிப்ரேஷன் வர ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து டே 32 ப்ரிப்ரேஷன் பார்க்குறோம். பொது அறிவு பகுதியிலேருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை கணிதத்திறன், அதாவது வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பும் அடிப்படை கொள்கைகள். இதிலிருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 160வது கொஸ்டின் வரை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து 161வது கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். டே 32 ப்ரிப்ரேஷன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். நீரால் பரவும் நோய்களை தடுக்க டேஸ் கலந்த கொதிக்க வைக்கப்பட்ட நீரையே பருக வேண்டும். குளோரின். அடுத்த கொஸ்டின் 162வது கொஸ்டின். டேஸ் பாதிக்கப்பட்ட 3 முதல் 14 நாட்களுக்கு பிறகு இதற்கான அறிகுறி தெரிய வருகிறது. டெங்கு காய்ச்சல். அடுத்த கொஸ்டின். பன்றி காய்ச்சல் ஒரு டேஸ் நோயாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச நோயாகும். அடுத்த கொஸ்டின். பன்றி காய்ச்சல் டேஸ் வைரஸால் ஏற்படுகிறது. இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுகிறது. அடுத்து 165வது கொஸ்டின். டேஸில் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகிறது. வளிமண்டலத்தில். அடுத்த கொஸ்டின். டேஸ் நீரில் மாசுக்கள் இருக்காது. நிலத்தடி நீரில் மாசுக்கள் இருக்காது. அடுத்த கொஸ்டின். டேஸ் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது. 97% நீர் வந்து கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது. 3% நீர் மட்டும்தான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து நீராக காணப்படுது, நன்னீராக. அடுத்து 168வது கொஸ்டின். டேஸ் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடாகும். உப்புத்தன்மையை நீக்குதல். அடுத்து 169வது கொஸ்டின். பூமிக்கு அடியில் உள்ள நிலத்தடி நீர் டேஸ் வடிவில் மேற்பரப்பிற்கு வெளியே வரும். ஊற்றி நீர். அடுத்து 170வது கொஸ்டின். நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறுவதற்கு ஆவியாதல் என்று பெயர். அடுத்து 171வது கொஸ்டின். மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் டேஸ் ஆகியவை ஒன்றிணைந்து ஆறாக உருவாகிறது. ஊற்று நீர். அடுத்து 172வது கொஸ்டின். மழை நீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர். அடுத்து 173வது கொஸ்டின். காலரா எந்த நோயை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விப்ரியோ காலரா பாக்டீரியா அப்படிங்கிறது வந்துட்டு காலரா நோயை வந்து தோற்றுவிக்கிறது. காலரா நோயை தோற்றுவிப்பதுன்னு பார்த்தோம்னா விப்ரியோ காலரா. அடுத்து 174வது கொஸ்டின். பொறுத்துக, ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். எண்ணெய் கசிவு, கடல் வாழ் உயிரிகளை மாசுபடுத்துதல், நீர்த்தேக்கம், அணைக்கட்டு, பின்ன காய்ச்சி வடித்தல், மேகம், மழைநீர் சேகரிப்பு, தாவர வளர்ச்சி, பன்றி காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அடுத்து 175வது கொஸ்டின். தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்யும் வேலையை டேஸ் நிகழ்த்துகின்றன. மலர்கள். அடுத்து 176வது கொஸ்டின். தாவரங்களில் இனப்பெருக்கம் டேஸ் வகையில் காணப்படுகிறது. அவை 2 வகையில் காணப்படுது. பாலின இனப்பெருக்கம், தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி 2 இது காணப்படுது. அடுத்த கொஸ்டின். டேஸ் இனப்பெருக்கத்தில் வேர், இலை, தண்டு மற்றும் மொட்டு ஆகியவை மூலம் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. தலைவலி இனப்பெருக்கத்தில் பார்த்தோம்னா வேர், இலை, தண்டு மற்றும் அதாவது தளிர் விட்டுருக்குன்னு சொல்லுவோம்லையே, அதுதான் குறிப்பிட்றாங்க. அதன் மூலமாக வந்துட்டு இனப்பெருக்கம், அதாவது தாவரங்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பாலின பெருக்கத்தில் பார்த்தோம்னா விதைகள் மூலம் புதிய தாவரங்கள் வந்து தோன்றுகிறது. அதாவது ஒரு தாவரம் பார்த்தோம்னா அதாவது ஒரு தலை இப்படி போகுது, அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஸ்டெம்ப்பு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நிறைய கிளைகள் போகும். அந்த கிளைகளில் ஒரு சில, இப்போ ரோஜா பூக்கெலாம் பார்த்தோம்னா ஒரு கிளை ரொம்ப போகுது அப்படின்னா அதில் வந்து இப்படி கீழே எடுத்து வச்சு அதில் வந்து மண்ணை போட்டோம்னா அதில் வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பிச்சிப்பூ கன்று பார்த்தோம்னா அதுலேயுமே அப்படி தான், அந்த கணுக்கில் இருந்து வரும். அப்போ இது வந்து தலைவலி இனப்பெருக்கம் சொல்லி இதை சொல்லுவாங்க, தண்டில் இருந்து வர்றதை. சில தாவரங்கள் பார்த்தோம்னா விதைகள் மூலம் வரும். இப்போ அவரை, அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த விதைகளை வந்து முளைக்க வச்சோம் அப்படின்னாலே, இப்போ பீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா விதை முளைக்க வச்சு 3 நாள்லேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலின பெருக்கம் சொல்லி சொல்லுவாங்க. பாலின பெருக்கத்தில் விதைகள் மூலம் புதிய தாவரங்கள் வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து 179வது கொஸ்டின் பார்க்குறோம். மலர்களில் 4 முக்கியமான பாகங்கள் உள்ளன. அது என்னென்னு பார்த்தோம்னா புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் அப்படின்னு சொல்லி மலர்களில் வந்து 4 முக்கிய பாகங்கள் வந்து காணப்படுது. அடுத்து 180வது கொஸ்டின். சூலக வட்டம் 3 பாகங்களை கொண்டுள்ளது. அது என்னென்னு பார்த்தோம்னா சூலகம், சூலகத்தண்டு, சூலக மூடி அப்படின்னு சொல்லி இந்த 3 பாகங்கள், முக்கிய பாகங்களை வந்து கொண்டுள்ளது. அடுத்து சூலகம் வந்து சூழ்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ வந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மீதி உள்ள 1 வேர்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே இருக்குது. டெய்லி சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இதிலேருந்து பார்த்து படித்தோம்னாலே ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணிட முடியும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.